ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டனை சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முகூர்த்தத்துக்காக புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையோடு சந்தா, சேரன் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நிலா, சோழன் எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. முதல்ல லேடிஸ் எல்லாருக்கும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து ஜென்ஸுக்கு செலெக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது நம்ம சேரனுக்கு பட்டு விசி சட்டை எடுத்துகிட்டு சோழனுக்கு நிலா தான் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. தனக்கு கல்யாணன்றதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கல்யாணத்துக்கு அப்புறம் நிலா வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சேரன் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நிலாவும் சோழனுக்கு செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க எதுக்குங்க இப்படி நாம் தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்கணும், பேசாமல் மேட்சிங்காக எடுத்துடலாம்ல எல்லாருமா சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சோழன் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க, அப்படி பண்ணால் குரூப்பாக இருக்கிற மாதிரி தெரியாது சோழன் அப்படின்னு. அதுக்கு தானுங்க மேட்சிங் எடுக்கிறோம். சரி வேணாம், அப்படி வேணாம் இப்படி வேணா பண்ணலாமா அப்படின்னு சோழன் கேட்கவும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிலா கேட்கவும், ஏங்க அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் சரி அவங்க கல்யாணம் பண்ண மாப்பிள்ள அண்ணன் பச்சை வேட்டி சட்டை எடுத்திருக்காரு. சந்தாவுக்கு புடவை ஒரு கலரில் எடுத்திருக்கீங்க. நீங்கள் புடவை எடுத்துருக்கிற கலரில் எனக்கு மேட்சிங்காக சட்டை எடுத்துக்கலாம். வானத்துக்கு எடுத்துருக்கிற புடவை கலர் சட்டை எடுத்துக்கலாம் பாண்டிக்கு. அதுக்கப்புறம் பல்லவனுக்கு ஸோ ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேட்சிங்காக போட்டால் எப்படி, அவருக்கும் பல்லவனுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி எடுத்துடலாம், சரியாக போக இல்லைங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சோழன், எதுக்கு மாற்றி தேடி எடுத்துக்கிட்டு புடவை மேட்சிங்காக சட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகவே எடுத்துக்கிறாங்க. இது கூட சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாலே மேட்சிங்காக போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம மேலே இவளுக்கு பாசம் அதிகமாக இருக்குது, நம்ம எது சொன்னாலும் நம்மளை திட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நிலாக்காக சோழன் திருடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது மட்டும்தான். நமக்காக இந்த அளவுக்கு செய்ய துணிஞ்சிட்டாரு. அவருக்கு என்ன ஆகும், அவரோட இமேஜை கூட அவர் கொஞ்சம் கூட பற்றி கவலைப்படாமல் நமக்காக இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களே அப்படின்றது தான் நிலாவுக்கு சோழன் மேலே ரொம்ப பெரிய மரியாதை. அதுக்காக தான் நிலாவுமே இப்போது சோழன் கூட இந்த அளவுக்கு அட்டாச்சாக இருக்கிறதுக்கு காரணம். சோழன் இதே காரணமாக வச்சு எப்படியாச்சு நிலாவை நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு அவரும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சோழன் என்ன பண்ணுறாங்க, ஏங்க இதை பார்த்தா கல்யாண வீடு மாதிரியே தெரியலையங்க அப்படின்னு சொல்லவும், ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லவும், சோழன் கல்யாண வீடுனா எப்படி இருக்கணும், நல்லா பாட்டு செட் கட்டி லைட்டெல்லாம் ஜோடிச்சு அப்படி தானே சோழன் கல்யாண வீடு இருக்கணும். நம்ம வீட்டில் தான் இன்னும் அது எதுவுமே பண்ணலையே, அப்படி இருக்கிறப்ப இது எப்படி கல்யாண வீடு ஆகும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இல்லை நான் இதை மறந்துட்டேன் அப்படின்னமோ, என்ன மறந்துட்டீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. அட நீங்கள் கவலையப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், உடனே ஃபோன் பண்ணி சொன்ன உடனே 1/2 மணி நேரத்தில் எல்லாத்துலேயும் ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே சோழன் கால் பண்ணி அவரோட ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும், உடனே அவங்களுமே எல்லா டெக்கரேஷனுமே அதாவது லைட் செட்லாம் பண்ணிட்டு சோலோவில் பாட்டு போட்டு செட்டு இதெல்லாம் கட்டிட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாண வீடுனா மெயினாக வாழை தோரணம் தானே கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கூட கட்டிடுறாங்க. இது ஒரிஜினலாகவே இருக்கட்டும் அப்படின்னு வாழை கண்ணையே எடுத்துகிட்டு வந்தெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சேரன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பண்ணிடலாம், நீங்கள் சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க போல் இருக்குன்னு தான் திரும்பவும் பேசுகிறாரு. ஆனால் இதை பற்றி நீங்கள் எது பற்றியுமே கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு நாங்கள் சொல்லிட்டோம்லண்ணா, நீங்கள் ஏன்னா இதெல்லாம் நினச்சி கவலைப்படுறீங்க, ஒரு கல்யாணம்னா ஒரு வீட்டில் இது கூட இல்லைன்னா எப்படிண்ணா இருக்கட்டும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை ஒரு வழியாக சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் பாண்டியும் என்னடா நம்ம வீட்டுக்கு தான் வந்துருப்போமா, மாறி இது வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளது வந்ததுக்கு அப்புறமா தான் என்னங்க இது அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா பார்த்தா எப்படிடா தெரியுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், அப்போ பாரு பளிச்சுன்னு எப்படி தெரியுது நம்ம வீடுன்னு சொல்லிட்டு, ஊருக்கே நம்ம வீட்டில் கல்யாணம்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நிலா இருந்துக்கிட்டு வெளியில் நடேசன் கிட்ட அங்கிள் தெரிஞ்ச எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்தாச்சு அங்கிள் அப்படின்னு கேட்குவோம். அதெல்லாம் கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு தான் கல்யாணம், ஒரு டைம் இல்லை அதனால தான் கேட்குறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் கொடுத்தாச்சுமா நீ கவலையப்படாத அப்படின்னு. சோழன் நீங்கள் அப்படின்னுமோ, அதெல்லாம் நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாச்சுங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு தானே இப்போ நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க, நானும் பல்லவனும் இதுக்கு தானே காலையிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கிறோம், எல்லாரும் ஒரே வேலையை செய்ய முடியாது
முடியாதுன்னு சொல்லிட்டு தானே பத்திரிக்கை கொடுத்து எங்களை அனுப்புனீங்க. என்ன கல்யாண படபடப்புல எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிடுதா அப்படின்னு நம்ம பாண்டி கேட்கவும், அது என்னமோ உண்மைதான் பாண்டி, என்ன எப்போ எதை செய்கிறோம் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்ற பயம், அதனால தான் எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு என் மனசு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னுவோம். ஏங்க அதெல்லாம் நம்ம பல்லவனும் பாண்டியும் போயிட்டு பத்திரிக்கைலாம் வச்சாச்சு, நீங்கள் கவலையே படாதீங்க. மறுபடி வந்து அனுஷ் வீட்டிலேயே நம்ம கூப்பிட வேணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு அவங்க வருவாங்க, இதெல்லாம் நம்ம எதுவும் வேண்டான்னு அவங்க கிட்ட சொல்லியாச்சு, வேற என்னங்க எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் இவங்க பேசி முடிச்சுட்டு சரி நைட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அண்ணன் என்ன நீ கல்யாண மாப்பிள்ளை நல்லா ஜம்முன்னு ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு இப்படி கிச்சன்லேயே சமையல் கட்டின்னு இருக்கியண்ணா அப்படின்னு சொல்லவும், அப்போ வேற யாரடா சமைப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணம் ஆனால் கூட நீ தான் சமைப்பியானே, ஏன் நாளைக்கு காலையில் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து கூட நீ சமைப்பான்னு சொல்லுவா போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னடா செஞ்சுட்டா போச்சு அப்படின்னும், அண்ணா நீங்கள் ஒரு 2 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்கண்ணே, நீங்கள் கல்யாண மாப்பிள்ளை இப்படி இருந்தால் எப்படின்னு அப்படின்னு சொல்லவும், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, கல்யாண வேலைகள் இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக வந்து ஸோ அதெல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா வீட்லேயும் வந்து கூப்பிட்டுட்டாங்க, வானதி வீட்டில், அதுக்கப்புறம் கார்த்திகாவுடைய வீட்டில் கார்த்திகாவுக்கு, மற்ற எல்லாருமே வந்து கூட பத்திரிக்கை வச்சு எல்லாருமே இன்வைட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு காலையில் கல்யாணம். அது மட்டும் இல்லாமல் சந்தா வீட்டில் சைடில் அவங்க கூட வேலை செய்கிறவங்க ஒரு சில பேருக்கு கொடுக்கணும்னு ஒரு கொஞ்சம் பத்திரிக்கை வாங்கிட்டு போய் அவங்களுமே வந்து பத்திரிக்கைலாம் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம சேரனும் சந்தாவும் வந்து இதை பற்றி தான் வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ணன் நீ அங்கே அண்ணன் நினைக்கிற மாதிரி எதுவுமே அங்கே நடக்கலை, சும்மா அண்ணன் பிக்சர் குட் மார்னிங் குட் நைட் என்ன சாப்பிட்டா இது மட்டும்தான் இருக்குது அந்த ஃபோனில், நீ பார்க்குறதுக்கு நாம் இப்படி அண்ணன் என்னடா ஃபோனே பேசிகிட்டு இருக்கேன்னு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நக்கல் பண்ணுறாங்க. விடுங்க, அது அவங்களுடைய பர்சனல், அண்ணாவுக்கு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சந்தா பேசுகிற எதுவுமே சுத்தமாக எனக்கு புரியல, அண்ணாவுக்கு தான் ஓரளவுக்கு புரியுது, ஆனால் கண்டிப்பாக சந்தா ஈடுக்கு என்னால் வந்து அவங்களோட லாங்குவேஜை கண்டிப்பாக என்னால் கற்றுக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க இன்னும் ஒரே இடத்துல கிட்ட நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்னா பேசி பழகி புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, முதல்ல சந்தா பேசுகிறது உங்களுக்கு புரியுதான்னு நீங்கள் யோசிங்க, அப்புறமா அவங்க கமெண்ட் அவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறதை பற்றி பேசுவீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னவும் சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. ஆமாடா பல்லவா, சந்தா பேசுகிற எதுவுமே எங்களுக்கு புரியல, துணிக்கடலில் போயிட்டு எல்லாமே அண்ணன் தான் எங்களுக்கு சந்தா சொல்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் கூட எப்படி எடுத்திருக்காங்க தெரியுமா, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க, அவங்க ஊர் ஏற்ற மாதிரிலாம் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஊர் பொண்ணாக தான் வந்து சந்தா நிற்க போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. ஸோ அதை வந்து ஆமாம் சோழன் இதை மறந்துட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண கொடுக்கணும் இல்லை சோழன் அப்படின்னுமோ, அதெல்லாம் ஆல்ரெடி அண்ணன் சந்தா கிட்டே கொடுத்து அனுப்பிடுச்சிங்க அனுஷ்க்கு, அது மட்டும் இல்லாமல் சந்தாவுக்கும் சேர்த்தி அப்படின்னுமோ. ஓ அப்படியா அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க அப்படின்னு, அப்போது இதில் இருக்கிறதெல்லாம் வேறையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது நம்மளது தாங்க அப்படின்னு, வானத்தியோட புடவை இதில் இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லவும், பண்ணி இந்தாங்க இதை வானத்திக்கிட்டு கொடுங்க, ஒரே நைட்டில் ப்ளவுஸ் எப்படி டிச் பண்ணி போட்டுட்டு வர போகிறாங்கன்னு தெரியல, நாங்களும் மறந்துட்டோம், வேலை பிஸினால் தாலி எடுக்கிறதுக்காக போயிருந்தோமா அதனால் மறந்துட்டோம், இதை நீங்கள் வானத்திக்கிட்டு கொடுத்துட்றீங்களா, ஏதாச்சும் ப்ளவுஸ் மேட்சிங்காக இருந்தால் போட்டுக்கிட்டோம், அப்படி இல்லைன்னா யாராச்சும் தெரிஞ்ச டைலர் இருந்தால் டக்குன்னு தைச்சு கொடுக்க சொல்லி காலையில் இதை போட்டுக்கிட்டோம், பாண்டி கொடுத்துட்டு வந்துடுறீங்களா போய் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே, எதுக்குங்க இது புடவையெல்லாம் அப்படின்னமோ, அது எப்படி பாண்டி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம வீட்டு பொண்ணு வானதி அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலைன்னா எப்படி அப்படின்னு கேட்கவும், சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அதை கொடுக்குறாங்க. நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பாண்டி அப்படின்னு உடனே, நல்லா தாங்க இருக்குது, நீங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அந்த புடவையை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வரதுக்காக பாண்டி கிளம்பி போகிறாரு. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே இது உங்களோட ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பல்லவா இது உன்னோட இது, அங்கிள் இது உங்களோட இது, நாளைக்கு காலையில் இது எல்லாருமே போட்டுட்டு ரெடியாகி சீக்கிரமாக நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடிய காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கவும், சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னங்க நாம மட்டும் கொஞ்சம் நேரமாக பேசிகிட்டே இருக்கோம், எங்கள் அண்ணன் ஆளை காணோம் அப்படின்னவும், சந்தா கிட்டே எங்கேயாச்சும் பேசிகிட்டு இருப்பாரு அப்படின்னவும், இல்லை எங்கள் ஃபோன் கூட இங்கே தான் இருக்குது, அண்ணன் ஃபோன் வச்சுட்டு எப்போவோ வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகவும், பல்லவனும் நம்ம சோழனும் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் இது நிலா எனக்காக செலெக்ஷன் பண்ணது, அதுவும் நாங்கள் மேட்சிங் எடுத்திருக்கோம், நிலாவுக்கு புடவை நான் தான் செலெக்ஷன் பண்ண, எப்படி இருக்குடா பல்லவா, உனக்கு கூட சட்டை நிலா தான் செலெக்ஷன் பண்ண அப்படின்னு அதை பற்றி நம்ம சோழன் வந்து பல்லவன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலா வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா சேரன் இங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிலா கேட்கறதுக்காக வராங்க.
அப்போ தான் சேரன் வந்து நிலாவை பற்றி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் கேட்கவும் செய்கிறாங்க, என்னாச்சுண்ணே காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க, வாங்கண்ணே இப்படியே விடிய விடிய முடிச்சுட்டு இருந்தா நாளைக்கு கல்யாணத்தில் எப்படி இருக்கு முகம், ஏண்ணே கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா இல்லையான்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னவும், ஐயோ நிலா அப்படியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னவும், இல்லைப்பா நீ சொன்னல அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு. நான் என்னென்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா நிலா நீ தானே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பாண்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நீ போகிறேன்னு சொன்ன இல்லைப்பா, அதை நினச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இந்த வீட்டை விட்டு நீ போகணும் அப்படின்னு நினச்சின்னா நான் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் அப்படியே கூட இருக்க நான் தயாராக இருக்கேன்ப்பா. நீ இந்த வீட்டை விட்டு போகாதப்பா ப்ளீஸ்ப்பா, நீ போயிடுவியோன்ற பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய கல்யாணத்தை விட அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தா வீட்லேயும் ஒரு சைடு ப்ரெஷரு, இப்போ நீயும் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னியா, என்னால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலப்பா, உனக்காக நான் என் வாழ்க்கையை கூட விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன்ப்பா அப்படின்னு நம்ம சேரன் சொன்ன உடனே, அண்ணன் என்னென்ன பேசுகிறீங்க நீங்கள், ரொம்ப வரனுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ தான் சந்தா அமைஞ்சிருக்காங்க, அதுவும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, நான்லாம் அப்படிலாம் எங்கேயும் போயிட மாட்டேனே, உங்களை விட்டு சோழனை விட்டு இந்த வீட்டை விட்டு பல்லவனை விட்டு என்னால் போக முடியாதுங்களே, இப்போ இந்த வீட்டில் நானும் ஒரு ஆள் ஆகிட்டேன், உங்கள் எல்லோரையும் விட்டுட்டு போகணுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, போகணுன்ற எண்ணமே எனக்கு வந்ததில்லைண்ணே அப்படின்னு சொல்லவும், என்னப்பா நீலாம் சொல்கிற, நீ தானப்பா சொல்வ அடிக்கடிக்க அப்படின்னவும், ஆனால் சொன்னதானே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போது இருக்க என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியலைண்ணே, என் வாய் தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லுது தவிர என் மனசு கேட்க மாட்டேங்குதுண்ணே, ஒரு நாள் கூட உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாதுண்ணே, கண்டிப்பாக நான் போக மாட்டேண்ணே, அது சோழன் ஒரு விதத்தில் அவர் இப்படி சொன்னாலாச்சும் திருந்து வரா அப்படின்றதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறதா கூட நீங்கள் எடுத்துக்கோங்கண்ணே, சோழன் தான் இப்போ மாறிட்டாருல்ல, எனக்காக எந்த லெவலுக்கு அவர் போயிட்டாரு, இப்போ எனக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்துடுச்சுண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், இந்த வீட்டில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சேரன் கிட்ட சொல்லவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சேரனுக்கு. இப்படியே இருப்பா, கடைசி வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாதப்பா, உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது, நீ உன் இஷ்டம் போல் இந்த வீட்டில் இருக்கலாம்ப்பா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம், ஆனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு நீ போயிட்ட அப்படின்னா அடுத்த நிமிஷமே எங்கள் வாழ்க்கையே இருண்டு போயிடும்பா நிலா அப்படின்னு சொல்லவும், ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்கண்ணே, நாளைக்கு சந்தாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதை நினச்சி சந்தோஷப்படுங்கண்ணே, எங்கே நான் வீட்டை விட்டு போயிடுவேனோ அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்லவும் சேரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி சோழன் இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அவருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அண்ணனை தேடி போன நிலா இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு வெளியே பார்க்க வந்த நம்ம சோழனுக்கு இவங்க பேசிக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. அப்போது நிலா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா அப்படின்னு நம்ம சோழனுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா நிலா நீங்கள் வாங்கண்ணே தடுத்து ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை உள்ளே கூப்பிட்டு நிலா போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா எல்லாரும் படுத்து வந்து தூங்கிடுறாங்க. இன்னைக்கு நைட் தான் நான் கடைசியாக உங்க கூட தூங்க போகிறதா இருக்குண்ணே, நாளையிலேருந்து நான் நம்ம பாண்டியனு கூடயும் நம்ம சோழனு கூடயும் படுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கிட்டையும் வந்து படுத்துக்கணும்னு பேசிகிட்டு இருக்கவும் இதை நினச்சி நம்ம சேரனுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அப்போ தான் ஏண்ணா என்னாச்சு அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. இல்லைடா பல்லவன் இப்போ சொன்னால அதை நினச்சி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு. அண்ணா ஃபீல் பண்ணால் என்னென்ன, சந்தா அப்படியெல்லாம் அவங்க நம்மளை விட்டுற மாட்டாங்க, சந்தாவை பொறுத்த வரைக்கும் இது எதுக்குமே அவங்க தடை போட மாட்டாங்க, நீங்கள் அவங்க கூடயே இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அதாவது நீங்கள் எங்கள் கூடயே இருந்தால் கூட சந்தா ஏன் உங்கள் தம்பிங்க கூட இருக்குங்கன்னு கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர்னா சந்தா, அவங்க நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்கும் சந்தாவை பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, உண்மையிலே வந்து நீங்கள் இதுக்கு தான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு கல்யாணம் தள்ளி போயிருக்குன்னு சந்தோஷப்படுங்கண்ணே, நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு கண்ணை காசிக்கிட்டேன்னா அப்புறம் மாப்பிள்ளை மூஞ்சி ஃபோட்டோவில் நல்லாவே இருக்காதுண்ணே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இப்படின்னு நம்ம சோழன் பாண்டி அதாவது சேரனை கிண்டல் பண்ணி அவரை வந்து சிரிக்க வைக்கிறாரு. என்னடா சொல்கிற, ஃபோட்டோவில் நல்லா இருக்காதா அப்படின்னவோ, ஆமாண்ணே லைஃப் லாங் அந்த ஃபோட்டோவை பார்க்க போகிறா, இப்படி அழுமூஞ்சா இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னவோ, இல்லைடா யார் அழுக்கிறான், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு தம்பிங்களோடு சேர்ந்து தூங்கிடுறாரு சேரன் வந்துட்டு.
இன்னொரு சைடு விடிய காலையில் 2 மணிக்கெல்லாம் வந்து அலாரம் வச்சு நிலா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஒரே எழுப்பு தான், எல்லாரும் எந்திரிங்க நேரம் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே எந்திரிச்சு அறக்க பறக்க ரெடி ஆகுறாங்க. குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே குளிச்சுட்டு ஸோ வந்து புது ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் எனக்கு நல்லா இருக்கான்னு நம்ம ஒன்றும் கோயிலுக்கு போகலை, நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு அங்கே போய் சும்மா நின்று சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே மணி 3 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வேகமாக வந்து ரெடி ஆகிட்டு எல்லாம் ரெடி தாங்க, என்ன எடுத்து வைக்கணுமா அப்படின்னு. ஆமாம், தாலி எடுத்து வைங்க, மாலை, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து ஐயரே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருல. நம்ம போகிற வழியில் ஐயரை கூப்பிட்டு செலவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனோம், அங்கே போயிட்டு அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்ல, கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளம்புறாங்க. அண்ணா ஒரு வார்த்தை சந்தாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கூட வந்து சந்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எல்லாம் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டிங்களாப்பா சந்தா அப்படின்னுவோம். ஆல்ரெடி நாங்களும் ரெடி ஆகிட்டோம், கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொன்னதும் நாங்களும் கிளம்பிட்டோம்ப்பா, சரி கோயிலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கட் பண்ணதும் அவங்களும் எழுந்திரிச்சு கிளம்பிட்டாங்களாப்பா நிலா அப்படின்னு சொன்னவும் சரிங்க நான் எல்லோரும் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பாண்டி நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், நீங்கள் போயிட்டு நீங்களும் பல்லவனும் சேர்ந்து கேட்ரிங் வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்குறீங்களா, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகட்டும் கரெக்டாக டைமுக்கு அப்படின்னு சொல்லவும் சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு போகிறாங்க. நிலா சோழன் நீங்கள் கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிலாவை குத்து விளக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சு ரெடி பண்ண சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் நிலா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கவும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, வானத்தையும் கிளம்பி அந்த டைமுக்கு வந்து நிற்கிறாங்க 4 மணிக்கு கிட்ட. ஸோ இங்கே பாருங்கள் வானதி அப்படின்னு சொன்ன உடனே வானதி இந்த சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்களாமே, பாண்டி சொன்னால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க, அப்பா அம்மா வரலையா அப்படின்னு உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, நான் தான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன், எந்திரிச்ச உடனே பாண்டி எனக்கு கால் பண்ணாதான் அப்படின்னு சொன்னதும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுறீங்களா, சரி வாங்க நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிற விளக்குக்கெல்லாம் நீங்கள் பூ எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு வச்சிட்றீங்களா அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே 2 பேரும் ஷேர் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. சோழன் என்ன எங்களே நின்று பார்த்துட்ருக்கீங்க, போய் அவர் கேட்குற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னும் பச்சரிசி அதில் மஞ்சள் போட்டு கலக்கிறது, ஒரு நல்லா பெரிய சைஸ் தேங்காய், தாலி வைக்கிறதுக்கு நூல்லாம் போட்டு அவர் வந்து அந்த தாலியை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கல்யாண வேலையே அறக்க பறக்க போயிட்டுருக்கு. நம்ம சேரன் மட்டும் தான் எதுவுமே செய்யாம நின்றுட்டு இருக்காரு. முக்கியமாக நம்ம நடேசன் அவர் தான் எல்லாருக்கும் முன்னாடியுமே வந்து ஸோ எங்கள் சமையல் வேலை எப்படி போகுது, என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார் ஸ்டூலு இதெல்லாம் வந்து சின்னதாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கோயிலில் வந்து ஒரு 10-30 பேர் உட்கார மாதிரி சேரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வர்றவங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நெருங்கின சொந்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஸோ வர ஆரம்பிச்சிடுறாங்க விடிய காலையில். ஸோ 5 மணிக்கு கிட்ட ஆகிடுது. கார்த்திகா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. சேரனுடைய மாமா அத்தை இவங்க எல்லாருமே அவங்களெல்லாம் பார்த்த உடனே வரவேற்றுட்டு இருக்காங்க. நம்ம சேரன் வந்துட்டு என்னடா மாப்பிள்ளை நீ போய் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காம இப்படி வரவங்களெல்லாம் வரவேற்றுட்டு இருக்க, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதில் என்ன இருக்குது பெரியப்பா, இது என்னுடைய கல்யாணம், நான் தானே எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லவும் ஏன் உங்கள் தம்பிங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். அண்ணா என்னண்ணே நீ இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா, நீ என்ன இங்கே இருக்க, நீ அங்கே தானே இருக்க சொல்லி உன்னை விட்டுட்டு வந்தேன் வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழனே இதெல்லாத்தையும் கேட்டுட்டு கூட்டிகிட்டு போய் சேரேண்ணா ஒரு இடத்துல இங்கே கல்யாணம் முடியாத வரைக்கும் உட்காருண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கவும் நேரம் ஆகுது, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், மாப்பிள்ளையை வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார சொல்கிறாங்க. சோழா சந்தா வந்துட்டாங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா அவங்கெல்லாம் எப்போவோ வந்துட்டாங்க, அவங்க சந்தா பக்கத்தில் ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அனுஷ் எங்கடா அப்படின்னும் அவரும் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் வரவேற்றுக்கிட்டோம் அப்படின்னும் சந்தாவுமே அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சந்தா ரெடி ஆகிறதுக்காக நம்ம நிலாவும் அடுத்து வானதியும் போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு சந்தாவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக எடுத்த முகூர்த்த புடவை வந்து ரெடி பண்ணி வந்து அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சேரன் ஆல்ரெடி ஸோ கல்யாணத்துக்காக மாலை போட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காரு ஐயர் மந்திரம் சொல்ல. ஸோ கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கல்யாணம் எப்படி நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.